இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ்நாட்டின் கல்விக் கொள்கையில் ஆங்கிலமும் தமிழும் முதன்மை பெற்றதால் உருது மொழி பின்னடைவை சந்தித்தது. சமஸ்தானங்கள் ஒழிக்கப்பட்டதைத் தொடர்ந்து உருது மொழி மேலும் மங்கியது. 2006ஆம் ஆண்டில் பள்ளியில் குறைந்த அளவு மாணவர்களே இருந்ததால் பெரும்பாலான வகுப்புகள் தலைமையாசிரியர் அலுவலகத்தில் நடத்தப்பட்டன. நாளடைவில் கல்வியில் புரட்சி ஏற்பட்டு வகுப்பறைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டன. அந்த காலகட்டத்தில் ஒரு பள்ளி 30-40 ஆண்டுகள் தாக்குப்பிடிப்பது மிகவும் சிரமமான காரியமாக பார்க்கப்பட்டது. ஆனால் திருச்சி கீழ புலிவாடு ரோடு பகுதியில் உள்ள இந்த பள்ளி 115 ஆண்டுகளை கடந்தும் மாணவிகளுக்கு சிறப்பான கல்வி பணியாற்றி வருகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? சுதந்திரத்துக்கு முன்பே இஸ்லாமிய பெண்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த பள்ளி இன்றளவும் அந்த நோக்கத்தில் சற்றும் விலகாமல் வெற்றி நடை போட்டு வருகிறது. ஆரம்ப நாட்களில் திரைச்சீலை கொண்டு மூடப்பட்ட குதிரை மாட்டு வண்டிகளில் இஸ்லாமிய மாணவிகள் பள்ளிக்கு வந்துள்ளனர். இவர்கள் வருவதற்கென்று பள்ளிக்கு பின்புறம் தனி கதவுகளும், பள்ளிக்கு வந்ததும் புர்கா அணியும் நடைமுறையை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அந்த நடைமுறை இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உருது மொழி கட்டாயமாக கற்பிக்கப்படுகிறது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ், ஆங்கிலம் என மும்மொழியை இப்பள்ளி கற்றுத்தருகிறது. மாணவிகளுக்கென கல்வி திறனை மேம்படுத்த தலைமை ஆசிரியர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். வைகவுன்ஸ் கோஷன் முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஈபி ரோடில் இருக்குது. இந்த ஸ்கூல் வந்து 1910 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 112 இயர்ஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்கூலில் வந்து பிகினிங்கில் வந்து இது வந்து பிரிட்டிஷ்காரங்க வைஸ்ராய் வைகவுன்ஸ் அப்படிங்கிறவரால் இது வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. முஸ்லீம் பெண்கள் வந்து படிப்பு வந்து ரொம்ப முக்கியம், அவர்கள் வந்து படிக்க போகிறதில்ல, படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டு அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. 1000 பக்கமாக படிச்சிருக்காங்க. இப்போ நம்ம அலுமினி நடத்தும் பொழுது அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. மேக்ஸிமம் இங்கே இருக்க திருச்சியில் இருக்கிற எல்லாரோட கொஞ்சம் ஓல்டு பீப்புள் 70-80 போயிட்டிங்கன்னா இந்த ஸ்கூலில் தான் படித்ததாக சொல்கிறாங்க. படித்தவங்க ரொம்ப நல்லா லாக் புக்கெலாம் வச்சு இவங்களுக்கு மோட்டோ வச்சு எல்லாமே வச்சு ரொம்ப நல்லா ஒரு பெரிய பிரிட்டிஷ் ஸ்கூல் மாரியே நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் அது உருது பள்ளியாக இருந்ததுனால நாளடைவில் உருது பேசுகிறவங்க குறைவாக காணப்பட்டதுனாலும் அது வந்து தொய்வடைய ஆரம்பிச்சிருச்சு. 2005-2006லாம் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க படிக்கிற ஒரு நிலை உருவானுச்சு. 2018 பள்ளியானது மேல்நிலை பள்ளியாக மாற்றமடைந்தது. அப்பொழுது நான் தலைமை ஆசிரியராக இங்கு பொறுப்பேற்றேன். அதற்கு பிறகு வந்து அன்று மாணவிகளின் ஸ்ட்ரென்த் வந்து 155. இங்கே வந்து பார்த்தோன்னா இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இடைநிற்றல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. மாணவிகள் வந்து 8வது ஆனோன்னா ஏஜ் அட்டன் பண்ணோன்னே படிக்கிறதில்ல, வீட்டில் வச்சுக்கிட்டாங்க. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு வேன் வசதி இருந்தால் அவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்புறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு வேன் வசதி இருந்தால் நம்ம வந்து பிள்ளைங்களை கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர் ஆசிரியர் கழகத்துலேயும் எஸ்எம்சி மூலமாகவும் மீட்டிங் நடத்தி அவங்கள்ட்ட இந்த குறைகளை பற்றி சொன்னோம். அவங்க சொன்னாங்க எங்களால் வந்து வேன் வாங்கி தர நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வேன் இப்போ வாங்கி தந்திருக்காங்க. பசங்களுக்காக ஃப்ரீயாக போயிட்டு இருக்குது. அந்த மெயின்டெனன்ஸை பசங்களே மீட் அவுட் பண்ணிக்கிறாங்க. அந்த வேன் மட்டும் ஃப்ரீயாக வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஏரியாவில் மட்டும் பிள்ளைங்க வரதில்லை. கூத்தூரில் வராங்க, இந்த பக்கம் இடமலைப்பட்டி புதூர், இந்த பக்கம் திருவரம்பூர், முத்தரசநல்லூர், எல்லா பக்கம் வந்து குழந்தைங்க வந்துட்டுருக்காங்க. ஒன்லி முஸ்லீம் கேர்ள்ஸ். ஃபஸ்ட்டு பிகினிங்கில் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பிள்ளைங்களை கொண்டு வரதுக்கு. ஆனால் இப்போ அவங்களாம் படிப்புலையும் எல்லாத்துலேயுமே வெளியில் போட்டிகள்லையும் கலந்து கொள்றதுக்கு நாங்கள் அவங்கள வந்து ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். இப்போ வெளியில் ஸ்டேட் லெவலில் கூட போய் ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்காங்க. எங்களுக்கு இந்த 1 to 5லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்களாம் நிறைய தானாகவே இந்த ஹையர் செகண்டரி பிள்ளைங்களை பார்த்துட்டு சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்க, மோட்டிவேட் ஆகி தாங்களே போயிட்டு ஜமால் முகமதில் நடந்த அந்த சேட்டலைட் இதில் கூட ஈவெண்ட்டில் கூட 3 ப்ரைஸஸுமே ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுமாரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்க. இப்போ வந்து கேரக்டர் வைஸ் ரொம்ப குட்டாக இருக்காங்க. எல்லா விதத்துலேயும் வந்து வளர்ந்துட்டுருக்காங்க. இப்போ இன்றைக்கி ஸ்ட்ரென்த் வந்து 600 எங்களோட ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் ஒரு 4-5 இயர்ஸில். இப்போ இந்த ஸ்கூலில் வந்து என்னென்னா இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு பெரிய லாங்காக இடம் இருந்திருக்கு. அதில் வந்து பாதி வந்து அப்போ அந்த 2005 மிகவும் குறைவான 2 பிள்ளைங்க மட்டும் படித்ததுனால கவர்மெண்ட் ஹாஸ்டல் கட்டியிருக்காங்க, எம்பிசி ஹாஸ்டல். அது வந்து அந்த கட்டடத்தோடு கொடுத்தாங்கன்னா இப்போ நாங்கள் வந்து அதிக பிள்ளைகளை அட்மிட் பண்ண முடியல. 600க்கு மேலே இங்கே அக்காமடேட் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற இடத்துல அதிக பிள்ளைங்க வந்து நான் அதிக பயனை பெறுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.